வச்சு என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்புறம் சந்தோஷம் வந்து அவனுக்கு எது வந்தாலும் எது செஞ்சாலும் சந்தோஷமாவே இல்லை. சரியா? அதனால அவங்க அப்பா அவனை தீம் பார்க்க கூட்டி போனார். அவங்க ரோலர் கோஸ்டர் இருந்துச்சுல, அதுக்கு தான் வந்து இப்படி மேலே ஏறுற மாதிரி செய்யணும். ஓகே, மேலே ஏறுற மாதிரி செய்யணும். அப்புறம் சந்தோஷுக்கு அவங்க அப்பா அழகான வீடு கூட கட்டி கொடுத்தாரு. அதுக்கு நம்ம எப்படி செய்யணும்? ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, இங்க இருக்கிறத எடுத்து அப்படியே கரெக்டா இங்க மடிக்கணும். சூப்பரா செய்யுங்க நீங்க. வெரி குட், வெரி குட். மடிச்சிட்டீங்களா? இது வந்து வீடு. அதுக்கப்புறமா இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். அப்படியே ரெண்டா மடிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை அப்படியே ரெண்டா மடிக்கணும். ரெண்டா மடிச்சு ஒரு பாதி இந்த பக்கம், இன்னொரு பாதி அந்த பக்கம் மடிச்சிங்கன்னா ஒரு அழகான ஃபிளைட் மாதிரி உங்களுக்கு வரும். பாதி இது படிச்சீங்கன்னா ஒரு அழகான ஃபிளைட் மாதிரி உங்களுக்கு வரும். இதை வச்சு நீங்க என்ன சொல்லலாம்? சந்தோஷம் வந்து அவங்க சிங்கப்பூர் கூட அவங்க சொந்தக்கார கூட போனா அப்படின்னு நீங்க சொல்லணும். அப்ப கூட உனக்கு என்ன இல்லை, சந்தோஷமே இல்லை. நான் சமோசா படிக்கிறேன் வச்சுக்கா, சரி நான் உனக்கு சொல்லி தரேன்னா சரி இங்க பாருங்க, சிங்கப்பூருக்கு போனா அப்ப கூட அவனுக்கு என்ன வரல, சந்தோஷமே வரல. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் மந்திரவாதி கிட்ட போனான். அந்த மந்திரவாதி அவன் என்ன பண்ணாரு, பலி கொடுக்க சொன்னாரு. ஆடு மாடெல்லாம் நீ பலி கொடுத்தீங்கன்னா உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். இங்க பாருங்க, அப்படியே மடிச்சிருக்கு, அப்படியே ஃபோல்ட் பண்ண மாதிரி உள்ளுக்கு மடிச்சிருக்கு. உள்ளுக்கு உள்ள மடிச்சிருக்கு. உள்ள மடிச்சு அப்படியே 1 2 3 ஃபோல்ட். 3 ஃபோல்ட் பண்ணா கத்தி வந்து கத்தி. இதை வச்சு அவன் பள்ளி கொடுக்கறதுக்கு போனால அதை நீங்க சொல்லலாம். ஆடு மாடெல்லாம் அவன் அந்த ஆடெல்லாம் பலி கொடுத்தா அந்த ரத்தத்தை சிந்தினா அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூட அவனுக்கு இல்லாத சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் அந்த ஊர்ல ஒரு பாஸ்டர் ஐயா பார்த்தா அந்த ஐயா அவனுடைய பாவத்தை விட்டு மனம் திருப்பறதுக்கு அவனை வழி நடத்தினாங்க. அப்புறம் அவன் பாவத்தை விட்டு மனம் திருப்பினான். அந்த 3 மடிப்பு மடிச்சிங்கல்ல, அந்த 3 மடிப்பு மடிச்சிங்கல்ல, அந்த 3 மடிப்பையும் கிழிச்சு 1 செகண்ட் மடிப்பு மடிச்சிங்கல்ல, அந்த செகண்ட் மடிப்பை கிழிக்கணும். 2 அப்புறம் தேர்ட் மடிப்பு மடிச்சிங்கல்ல, அந்த தேர்ட் மடிப்பையும் கிழிச்சு 3 தேர்ட் மடிப்பு கிழிச்சிட்டீங்களா? ஓகே, வெரி குட். ஆமா, அப்புறம் நம்ம வந்து இதை திறந்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு இயேசு தான் என்ன பண்ணாரு, சந்தோஷத்தை கொடுத்தாரு. இயேசு சந்தோஷனுடைய வாழ்க்கையில வந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பேர் வச்சு. நல்லா கவனிங்க, சந்தோஷம் அப்படின்னு பேர் வச்சா சந்தோஷம் வராது. இயேசு உங்க வாழ்க்கையில வந்ததை என்ன செய்யும், சந்தோஷம். எங்க கூட சந்தோஷமா இருக்கிறாரு. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு அப்பாவை ஏற்றி வந்ததுனால சந்தோஷம். எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரியா? சந்தோஷமா இருப்பேன். என் பேர் கூட ஜாய்சன். சரியா?